இவரும் வந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு டிடிவி தினகரன். எதுவுமே செய்ய முடியல. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சது காரணமாக கட்சி ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிச்சிட்டாரு. கட்சி இப்போ அவர் பக்கம் போயிடுச்சு. இப்போ தோல்விங்கிறது ஒரு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து சில டைமில் வந்து அப்படி வரும், கண்டினியூஸாக வரும். அதே போல் ஒரு தோல்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். நடிகர்களுக்கு கூட்டம் கூடும், அந்த கூட்டம் வந்து வாக்காக வந்து மாறாது. ஓட்டு காலையில் 6 மணிக்கு நீங்கள் போய் கியூவில் கூட நிற்கலாம். ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்காது, அனுப்பிச்சுவாங்க. பாட்டை மூடிட்டு போகிறாரு, அவர் புகைப்படமே விட்டுட்டாரு. அமித்ஷா போய் பார்த்தேன், இதெல்லாம் பேசணும்னு சொல்லி அவர் முகத்தை மூடாமல் வெளிப்படையாக ஃபோட்டோ போட்டார். இப்போ அந்த ஆன்டி இன்குபென்சி, ஆட்சிக்கு எதிரான அலை, ஆட்சிக்கு எதிரான அந்த மனநிலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கு. தாய் கட்சி எதுவோ, பிரதான கட்சி எதுவோ அந்த கட்சி தொடர்ந்து செயல்படும். அந்த கட்சி தான் வெற்றி பெறும். அதுதான் நம்ம வரலாற்று முழுக்க பார்க்கணும். விஜய் யாருக்கு போட்டியா இருப்பாருன்னா நிச்சயமா சீமான் அவருக்கு வேணா போட்டியா இருப்பார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா டிடிவி அவர்கள் இபிஎஸ்ஐ பற்றியும் அவரோட கூட்டணி குறித்தும் வந்து விமர்சனம் வைத்திருக்கிறார். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? டிடிவி தினகரன் வந்து அரசியல் வந்து அவருக்கு எண்டு கார்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் வந்து அதிமுகவுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற டிமாண்டை வந்து வச்சுருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு டிடிவி தினகரன் வந்து வராரு ஃபீல்டுக்குள்ளே. அப்போது கூட கட்சிக்காரவங்க வந்து பெருசாக அதை வந்து இது பண்ணலை. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக தேர்வு செய்கிறாங்க. இவர் வந்து அப்போது என்ன செய்கிறாருன்னா கட்சியை வந்து உடைக்கக்கூடிய விதமாக 18 எம்எல்ஏக்களோட அவர் விலகி போயிடுறாரு. அதற்கு பிறகு அந்த 18 எம்எல்ஏக்களுடைய நிலையை வந்து இன்னைக்கு என்ன? இன்னைக்கு அமமுகன்னு தனியாக ஒரு கட்சியை வந்து அவர் தொடங்கினாரு. அந்த கட்சியை வந்து அதிமுக தொண்டர்களோ அல்லது அதிமுகவிற்கு வாக்களிப்பவர்களோ அதை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதிமுகவினுடைய வாக்காளர்கள் அதிமுகவை தான் இப்போது வரைக்கும் ஆதரிக்கிறாங்க. இப்போ அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கு. அந்த அதிமுகவை தான் அந்த கட்சிக்காரர்களும் சரி வாக்காளர்களும் சரி ஆதரிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அரசியலில். இவரும் வந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு டிடிவி தினகரன். எதுவுமே செய்ய முடியல. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபாய் நோட்டை கொடுத்து அவர் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிற ஒரு வெற்றியை பெற்றார். அதற்கு பிறகு என்னாச்சு? அவரை நம்பி போன எம்எல்ஏக்கள் நிலை என்னாச்சு? பாதி பேர் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. எனவே வந்து அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பலப்படுத்தக்கூடிய விதமாகவும் அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தி வேறு கட்சிகளுக்கு வந்து மக்கள் வந்து திசை திருப்பக்கூடிய விதமாக அதிமுக தொண்டர்களுடைய அந்த மன உறுதியை குலைக்கக்கூடிய விதமாகவும் பலவீனப்படுத்தக்கூடிய விதமாகவும் அவர் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறார். இதனால் வந்து அவருக்கும் எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை. அதிமுகவுக்கும் அவர் மறைமுகமாக எதிராக செயல்பட்டு கொண்டு அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ஆதரவை வாங்க முடியுமான்னு பார்க்குறாரு. இது வந்து தோல்வியில் தான் முடியும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போய் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை எதிர்த்தார்கள் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சசிகலா, இன்னைக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. டிடிவி தினகரன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. முதல்ல ஓபிஎஸ், அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு எல்லோருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்கிறார். எனவே என்னென்னா ஒவ்வொரு கட்சியுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லீடர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும். உதாரணத்துக்கு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பதவி ஏற்பதற்கு முன்பு இதே மாதிரி தான் ஆச்சு. பல பேர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையை ஏற்றுக்கலை. ஜானகி அம்மாள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து வந்தாங்க. பாதி பேர் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சது காரணமாக கட்சி ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிச்சிட்டாரு. கட்சி இப்போ அவர் பக்கம் போயிடுச்சு. இடையில வரக்கூடிய அதிருப்திகள் அப்படிங்கிறது இயல்பாக எல்லா கட்சிகளும் வரக்கூடியது தான். எனவே டிடிவி தினகரனுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெருசாக பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இபிஎஸ் அமித்ஷாவோட சந்திப்பு உட்கட்சி பத்தி தான் இருக்கும் அப்படின்ற சொன்ன நிலையில அங்க நடந்ததே வேறு. ஸோ என்ன வந்து இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவிடம் பேசியிருப்பார் சார்? அங்க ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு மாதிரியான யூகங்களை வெளியிட்டு வராங்க. குறிப்பாக எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சியான திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியை மிரட்டிட்டாரு, அல்லது இவ்வளோ சீட்டு கேட்டாரு, அல்லது வந்து ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்க்க சொன்னாரு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
பட் யதார்த்தமா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எடப்பாடி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் சேர்க்க முடியாது, சசிகலாவை சேர்க்க முடியாது, டிடிவி சேர்க்க முடியாது. ஏற்கனவே அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அத பத்திலாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் அங்க எதுவுமே இருந்திருக்காது. சரி, என்ன தகவல்கள் வந்திருக்கு ஊடகங்கள்ல வந்து வரும்ல, சில தகவல்கள் வரும், யூகங்கள் வந்து வரும். அப்படி என்ன வந்திருக்கு அப்படின்னா, திமுக மீது பல வழக்குகள், திமுக தலைவர்கள் மீது பல வழக்குகள் வந்து இருக்கு, நிலுவையில் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது கார் இறக்குமதி வழக்கு அது இருக்கு. அதே போல வந்து செந்தில் பாலாஜி மீதான வழக்கு. அதே போல வந்து மூத்த அமைச்சர்கள் பல பேர் மீது பல வழக்குகள் வந்து இருக்கு. இந்த வழக்குகளை தூசி தட்டி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க போய் அமித்ஷாட்ட சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது. எனவே வந்து தேர்தல் வந்து இந்த நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து நிச்சயமாக இன்னும் வந்து அஹ், மத்திய ஏஜென்சிகள் வந்து இந்த வழக்குகளை எதையுமே வந்து இது பண்ணல. இன்னும் வந்து அவங்க தீவிரமா கையில் எடுக்கல. எனவே அதை வந்து அவர் வலியுறுத்தி இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான யூகங்களும் வந்திருக்கு. இப்போ டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இவங்க அவ்வளவுதான், இவங்க அரசியல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு அனாதையாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியிலாவது அவங்க இருந்தாங்க. பிஜேபி அவங்களை அரவணைச்சு பிஜேபியாவது அவங்களை சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க அந்த கூட்டணியில இருந்தும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்து வெளியேறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் இவ்வளவு நாட்களாக அவருடைய அந்த ஹிஸ்டரியை ஷார்ட்டா நம்ம பார்க்கும்போது அரசியல் ரீதியாக அவர் எதையுமே சாதிக்கல. அவர் தர்ம யுத்தம்னு போன டைம்ல இருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை நம்பி போனவங்களும் கூட இது வரைக்கும் எதையுமே சாதிக்க முடியல. இவங்க வந்து ஒரு ஜாதி ரீதியாக தென் மாவட்டங்கள்ல வந்து கொண்டு போவதற்கு ட்ரை பண்றாங்க. எடப்பாடி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அவர் இந்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறார், வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார், இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களாம் நாங்க அந்த சாதியை புறக்கணிக்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை மட்டும் தான் அவங்க செய்யறாங்களே தவிர, பட் அதுவுமே தேர்தலில் பெருசா எதிரொலிக்கல. தேர்தலில் வாக்காளர்கள்ட்ட அது பெருசா எதிரொலிக்கல. தோல்வி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கருணாநிதி அவர்கள் இப்போ தொடர்ச்சியாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து தோல்வி சந்திச்சு கொண்டே தான் வந்தார். அதுக்காக திமுக காணாம போயிடுச்சா? காங்கிரஸ் வந்து கடந்த 15 வருஷமா தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டே வராங்க தேசிய அளவுல. அதற்காக அவங்க இந்த காங்கிரஸ் கட்சி காணாம போயிடுச்சா? இப்ப தோல்விங்கிறது ஒரு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து சில டைம்ல வந்து அப்படி வரும், கண்டினியூஸா வரும். அதே போல ஒரு தோல்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். இதை மட்டுமே ஒரு பிரச்சாரமாக முன்வைத்து மக்களை போய் அணுகும்போது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க எப்படி மாற்றாக இருக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று அப்படின்னா எந்த வகையில நீங்க மாற்று? எந்த வகையில வந்து உங்களை மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க? எந்த வகையில் தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க? அப்படி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அதிமுகவினுடைய தொண்டர்கள், அந்த வாக்காளர்கள்ங்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்றுக்கொண்டாங்க. 4.5 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஆட்சி நடத்தி இருக்கிறாரு. தொடர்ந்து கட்சியை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போயிருக்கிறாரு. எனவே வந்து என்னன்னா இவங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 2வது இவங்களுக்கு கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு அபத்தமான வாதம். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு வீட்டுக்குள்ள வந்து பாம்பை விட்ட கதை தான். ஆடு வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், அது மாதிரி பாம்பு வளர்க்க முடியுமா அதுக்காக வேண்டி? அப்ப அது மாதிரி வந்து என்னன்னா இவங்கெல்லாம் கட்சியில வந்து சேர்க்க முடியாது. சேர்ந்தா அந்த ஒற்றுமை சீர்குலையும். இவங்க வந்து அந்த தலைமைக்கு ஏற்று சரியா செயல்பட மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களே இவங்களை ஒதுக்கி வச்சிருந்தார். யார? இவங்க சசிகலா குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருந்தாரு. கடைசியில சசிகலா மட்டும்தான் வந்து நாங்க வந்து நான் மட்டும் வரேன், என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே வரமாட்டாங்கன்னு ஒரு நிபந்தனையோட வந்தாங்க. வந்ததற்கு பிறகு ஒரு பக்கம் டிடிவி, இன்னொரு பக்கம் திவாகரன், இன்னொரு பக்கம் சசிகலா, இப்படி வந்து வர்றது வந்து என்னன்னா அதிமுக தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத காட்டுது. இவங்க 3 பேரால எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் நிதர்சனமா இருக்கு. இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு பாரத ரத்னா அவார்ட் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி வந்து இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவிடம் பேசியிருக்காரு. ஸோ வலியுறுத்தி இருக்காரு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு தேசிய தலைவர், இந்திய சுதந்திரத்திற்காக போராடினவர். ஒரு தமிழ் சமூகம், தமிழ் குடி வந்து அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக பார்க்கிறாங்க. அவர் மீதான அரசியல் விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவரை வந்து ஒரு தமிழ் குடி வந்து ஒரு பெரிய தலைவராக பார்க்கிறாங்க. அதே போல ஒரு தேசிய தலைவர், நாட்டுக்காக பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை இருக்கு. அவருக்கு வந்து பாரத ரத்னா வழங்கணும், மதுரை விமான நிலையத்துக்கு அவருடைய பெயர் வைக்கணும், அந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு. இப்ப இது எடப்பாடி வந்து எப்படி வந்து செக் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இவங்க தொடர்ந்து வந்து அவரை வந்து ஒரு சாதி ரீதியாக டார்கெட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அது இது வரைக்கும் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. அவர் ஒரு சமூகம், இங்க தென் மாவட்டங்களில் ஒரு சமூகம் இருக்கு, இந்த சமூகத்தை அவர் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை வந்து இப்போ உடைச்சிருக்கிறார். இப்போ முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா வழங்கணும்னு சொல்வதன் மூலமாக அந்த சமூக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு அவர் முயற்சித்திருக்கிறார். அது நிச்சயமாக பெரிய அளவில் கைகூடும். ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து அவங்க டைரக்டா திமுகவை பெருசா ஆதரிக்கிறது இல்லை. அவங்க
பாரம்பரியமாகவே அதிமுகவினுடைய வாக்காளர்களாக தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. எனவே அதை தக்க வைக்கும் முகமாகவும் அவர் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறார். இது ஒரு நல்ல கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கும் கூட்டம் கூடுகிறது, விஜய் அவர்களுக்கும் கூட்டம். சோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன சார்? ஒரு அரசியல் தலைவருக்கு கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது வேற, திரை பிரபலங்களுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு தூய்மையான அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா ஐயா நல்லகண்ணு வந்து சொல்லுவாங்க எல்லாரும். மிக தூய்மையான ஒரு அரசியல்வாதி. ஆனா அவர் யாருக்குமே நிறைய மக்களுக்கு தெரியாது, குறிப்பாக இளம் தலைமுறைக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் ஒரு பொது இடத்துல போய் நிக்கிறாரு அப்படின்னா அவர் யாருக்குமே தெரியாது. அதற்காக வேண்டி அவர் வந்து தாழ்ந்தவர், அப்படி தாழ்ந்து விட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ஒரு திரைப்பிரபலம். ஒரு உதாரணத்துக்கு விஜய் டிவியில லொல்லு சபால் நடிக்கக்கூடிய மனோகர்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு அந்த திரைப்பிரபலங்கள்ல ஒரு ஒரு சாதாரண ஒரு பிரபலம். இன்னைக்கு அவரு போய் அந்த இடத்துல நிக்கிறாருன்னு வைங்களேன், மக்கள் எல்லாரும் குமிஞ்சிருவாங்க. அதற்காக ஐயா நல்லகண்ணும் அவரும் ஈக்குவல் ஆயிடுவாங்களா? அந்த வேறுபாட்டை நீங்க எப்படி பார்க்க முடியும்? கேரளால ஒரு நடிகை இருக்காங்க, ஹனி ரோஸ்ன்னு சொல்லி. ஜவுளி கடை திறப்புலாக்குன்னு அந்த நடிகை வச்சிருக்காங்க. எங்க ஜவுளி கடை திறப்புலா நடந்தாலும் சரி, அதே போல செல்போன் மொபைல் ஷாப் திறப்புலா போனாலும் சரி, அந்த நடிகை கூப்பிட்டுருவாங்க. அவ்வளவு கூட்டம் கூடும். டிராஃபிக் ஜாம், அந்த ஊரே டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா, இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்லி அந்த கட்சிக்காரங்க சொல்லிக்கிறாங்க. அவரு வந்து கேரளாவுக்கு வந்திருந்தாரு. அதே டைம்ல அதே ஊருக்கு, எனக்கு தெரிஞ்சு திருச்சூர்ன்னு நினைக்கிறேன். திருச்சூரா கொச்சியான்னு தெரியல. அதே டைம்ல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, சன்னி லியோன் அங்க வந்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவுக்கு கூட்டமே இல்ல. சன்னி லியோனுக்கு வந்து பெரிய கூட்டமாகி, க்ரௌட் ஆகி அவங்க காரு நகர்த்த முடியல. பின்னாடி வச்ச பேக் டிராப் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. அந்த போட்டோலாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கூட்டம் கூடுச்சு. அதனால நடிகர்களுக்கு கூட்டம் கூடும். அந்த கூட்டம் வந்து வாக்காக வந்து மாறாது. அதே போல அந்த அது அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபீல்டு. அது ஒரு தனி ஒரு துறை. ஒரு தொலைக்காட்சி சேனல் எப்படியோ, அது போல ஒரு பத்திரிகை துறை எப்படியோ, வேற ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு நாமளும் இப்போ பிகாம் படிச்சிருக்கோம், பிபிஏ படிச்சிருக்கோம். ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸர் கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னா உடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? நம்ம அதான் படிச்சிருப்போம். பட் படிச்சாலே தெரியாது. ஒரு மீடியா ஃபீல்டு இருக்கிறோம், நம்மளை கொண்டு போய் வேற ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு விட்டா நமக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி அவங்க நடிகர்கள், அவங்க ரசிகர்கள், அவங்க காலையில் 6 மணிக்கு தியேட்டர்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இது பேனர் மேன் நின்று பட்டாசு வெடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அரசியல் அப்படிங்கிறது வேற. வாக்காளர் அடையாள அட்டைன்னு ஒன்று இருக்கு, வாக்காளர் பட்டியல் இருக்கு. என்ன செய்வாங்கன்னா, அரசியல் கட்சிகள், பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கட்சிக்கு யார் ஓட்டு போறாங்கன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரிங்களா? நிறைய பேர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. ஓட்டு காலையில் 6 மணிக்கு நீங்க போய் கியூல கூட நிக்கலாம். ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்காது, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி அரசியலுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. அதனால நடிகர்களுக்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் அப்படிங்கிறது வேற. அது அரசியல் ஓட்டாவும் மாறாது. அதே போல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 10,000 பேர், 1,00,000 பேர் கூடுறாங்கன்னு வைங்களேன். 1,00,000 பேர் கூடுனாவே பார்ப்பதற்கு வந்து ஒரு 10,00,000, 20,00,000 பேர் கூடுன மாதிரி தெரியும். கேமரால காட்டும்போது அப்படிதான் தெரியும். அது அவ்வளவுமே வந்து ஓட்டுகளா மாறிடுறாரு. சீமான் அவர்கள் 40,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனா பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 8, 9% தான் வருது. அப்ப ரசிகர்கள் வந்து திருச்சியில வந்து கூடுறாங்க, ஒரு 2, 3 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா, அந்த 2, 3 லட்சம் வாக்குகள் வச்சு என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டுல பகுஜன் சமாஜ் கட்சி 2, 3 லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க. அப்ப என்னன்னா, அந்த எலெக்ஷன் வரும்போது தான் அது தெரியும். விஜய் அந்த கூட்டம் ஒரு ஓட்டம் மாறுமா? விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கலாம். பட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வருமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வருது அப்படின்னா, அது அரசியல் ரீதியான கூட்டம். அது அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். இதையும் நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டணும். 2வது, கூட்டம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம குறைச்சு மதிப்பிட்டுற முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முகத்தை மூடிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஊடகங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஒரு 2 செகண்ட் வீடியோவை வந்து பரப்புறாங்க. 1லேருந்து 2 செகண்ட் அந்த வீடியோ இருக்கு. அதுல வந்து அவர் இப்படி முகத்தை இப்படி மூடுற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இதை வந்து எப்படின்னா, அவர் முகத்தை மூடிட்டு போறாரு, அவர் புகைப்படமே விட்டுட்டாரு. அமித்ஷா போய் பார்த்தேன், இதெல்லாம் பேசணும்னு சொல்லி அவர் முகத்தை மூடாம வெளிப்படையாக போட்டாரு. இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு கேரக்டர் அசினேஷன் பண்ற மாதிரி, அவர் ஒரு கிண்டல் கேலி பொருளாக மாத்துற மாதிரி ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை வந்து பரப்புறாங்க. அது என்னன்னா, அவர் முகத்தை துடைக்கும் போது கரெக்டா அந்த இதை கட் பண்ணி அவர் முகத்தை மூடுறாரு அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நபர். அவர் சாதாரண போவாரு, முகம் வேத்துச்சு அப்படின்னு சொன்னா மூஞ்சியை வந்து கர்ச்சிப்பு தொடப்பாரு. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி கிடையாது. ஏன்னா அவர் ஸ்டாலின் ஃபுல் மேக்கப்ல இருப்பாரு, டச்சப் தான் பண்ணுவாரு. முகத்தை ஃபுல்லா மூட மாட்டாரு, டச்சப் மட்டும் பண்ணிக்குவாரு. இவர் முகத்தை ஃபுல்லா தொடச்சதுனால அப்படி ஒரு இதை வந்து பரப்புறாங்க. அதிமுக உட்கட்சி பூசல் பற்றி நிறைய பேர் இப்ப பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் தொண்டர்கள் மத்தியில வந்து இது பெருமளவுல எதுவும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான காரணம் என்ன சார்? அதுதான் அந்த ஆளுங்கட்சியான திமுகவினுடைய ஐடி விங் வேலை தான் இது. இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா,
அதிமுக பிளவுபட்டு கிடக்குது, அதிமுக பிளவுபட்டு கிடக்குதுங்கிறத அந்த ஒரு ஒரு வார்த்தையை வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்போதுமே ஒரு பொய்யை கூட தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது வந்து உண்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அப்படி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல மெனக்கிடுறாங்க. அதை அப்படி நிறுவுவதற்கு வந்து பெரிய அளவுல மெனக்கிடுறாங்க. அதிமுக பிளவுபட்டு கிடக்கு பாருங்க, ஓபிஎஸ் போயிட்டாரு, பாருங்க டிடிவி, பாருங்க சசிகலா, இப்படி காட்டுவதன் மூலமாக எளிதாக வெற்றி பெறலாம் எலெக்ஷன்ல நம்ம அப்படின்னு சொல்லி திமுக முயற்சிக்கிறாங்க. ஏன்னா 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியில மக்களுக்கு வந்து நிறைய அவங்க சொன்ன விஷயங்களே செய்யல. மக்களுக்கு வந்து நிறைய அதிருப்தி இருக்கு. இப்ப இந்த ஆன்டி இன்குபென்சி, ஆட்சிக்கு எதிரான அலை, ஆட்சிக்கு எதிரான அந்த மனநிலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கு. அதை வந்து நாம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நீங்க அதிமுகவுக்கு வாக்களிச்சாலும் நீங்க அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். நம்ம எதுவுமே செய்யலைனாலும் தொடர்ந்து இதை சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக நமக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க. அதிமுக தான் வீக்கா இருக்கு, திமுகவே போட்டுருவோம்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு திமுக தொடர்ந்து இதை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே ஒரு பிளவை சந்திச்சு அதை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சின்னு எடுத்துட்டோம்னா பல பிரிவுகளாக காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் பிரிஞ்சிருக்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இப்படி பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. அதற்காக காங்கிரஸ் கட்சி இல்லாம போயிடுச்சா? பெரிய பெரிய தலைவர் சரத்பவார், அதே போல மம்தா பானர்ஜி, இப்படி பல பேர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுக்காக அந்த கட்சி வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சா? அந்த கட்சி இன்னும் வந்து தேசிய அளவில் ஒரு பிரதான எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறாங்க. அதே போல இதே திமுகவை நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எம்ஜிஆர் பிரிஞ்சு போனாரு. அதுக்காக எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய ஒரு லீடர், அவர் பிரிஞ்சு போய் அந்த கட்சி, அதற்காக அந்த கட்சி வந்து அழிஞ்சிருச்சா திமுக? வைகோ ஒரு பெரிய லீடர், பல மாவட்ட செயலாளர்களோடு போனாரு, அதற்காக அந்த திமுக வந்து அழிஞ்சிருச்சா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்க, பல பிரிவுகளாக பிரிஞ்சாங்க. இன்னைக்கு கூட ஜி.கே. வாசன் ஒரு தனி கட்சி நடத்துறாரு, அதற்காக வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இல்லாம போயிருமா? அப்ப கட்சியில வந்து பிளவுகள் அப்படிங்கிறது இப்போ சாதாரணமா நடக்கக்கூடியதுதான். பட் தாய் கட்சி எதுவோ, பிரதான கட்சி எதுவோ அந்த கட்சி தொடர்ந்து செயல்படும். அந்த கட்சி தான் வெற்றி பெறும். அதுதான் நம்ம வரலாற்றுல முழுக்க பார்க்கிறோம். காங்கிரஸ்ல இருந்து எவ்வளவு பேர் பிரிஞ்சு போனாலும் பிரதானமான அந்த காங்கிரஸ் கட்சி தானே இருக்கு. இந்திரா காந்தி இந்திரா காந்தி தனியா போயிட்டாங்க, காமராஜர் தனியா போயிட்டாரு. எவ்வளவு பெரிய பிளவு அது. அப்ப அந்த கட்சி அதற்காக காங்கிரஸ் இல்லாம போயிடுச்சா? அப்ப அந்த அளவுக்கு பெரிய தலைவர்கள்லாம் போகல அதிமுகல இருந்து. அதிமுகல வந்து தலைவர்னாவே எம்ஜிஆர் தான். அதற்கு பிறகு ஜெயலலிதா தான். இப்போ வந்து எடப்பாடி, அவ்வளவுதான். ஜெயலலிதா அவர்கள் தலைமையை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களா? ஜெயலலிதா அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளாம தானே ஜானகி அணின்னு ஒண்ணு உருவாச்சு. அதற்கு பிறகு அவங்க ஆளுமை நிரூபிச்சதுனால அது ஒரே கட்சியாக மாறிடுச்சு. இப்ப எடப்பாடி அவர்கள் தலைவர், அவர் தான் தலைவர்னு வரும்போது நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். ஏன்னா தங்களால் வந்து ஆதாயங்களை அடைய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணத்தான் செய்வாங்க. இப்ப இது இயல்பான ஒரு விஷயம் தான், இயல்பான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், அப்படி நடக்கத்தான் செய்யும். எனவே வந்து அதிமுக அப்படிங்கிறது வந்து பலவீனமாகலாம் ஆகல. கடந்த எலெக்ஷன்ல அவங்க வாங்கின ஓட்டு பெர்சன்டேஜை வச்சு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். கடந்த மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, அதே போல கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுக ஒரு தனி தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியாக, பெரிய கட்சியாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறாங்க. கூட்டணியே அமையல அதிமுகவுக்கு. திமுகவுக்கு அமைஞ்சது மாதிரியான கூட்டணிகள் வந்து சரியா அமையல. அதுவும் வந்து தோல்விகளுக்கு காரணமாக இருந்துச்சு. அதிமுகங்கிறது ஸ்டில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி தான் தமிழ்நாட்டில். அதான் எனவே வந்து அந்த தொடர்ந்து உட்கட்சி பூசல் இருக்குன்னு சொல்லி சொல்லி ஏன்னா எதுவுமே செய்யலை இவங்க. திமுக எதுவுமே செய்யலை. மக்கள்கிட்ட போய் சொல்வதற்கு பெருசா எதுவும் இல்லை. நிறைய திட்டங்களை தான் நிறைவேற்றிருக்காங்க. நிறைய மக்களுக்கு வந்து நெருக்கடி தர மாதிரி நிறைய வரிகளை போட்டிருக்காங்க, நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றல. இப்போ மக்கள்கிட்ட போய் எப்படி நிக்கிறது? அப்ப உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நாங்க தான் இருக்கிறோம்னு காட்டுவதற்காக தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. இதே திமுகல பிளவு இல்லாமையா இருக்கு. திமுகல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உடன் பிறந்த அண்ணன் அழகிரி, அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறார்? தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்தாரு. அவரவே கட்சியை விட்டு நீக்கினாங்க. இன்னைக்கு அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்றாங்களே, அழகிரியை வந்து இவங்க கட்சியில் சேர்த்துக்குவாங்களா? அழகிரியை வந்து இவங்க சேர்த்துக்குவாங்களா? கனிமொழிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நிகரான பொறுப்பை இவங்க கொடுத்துருவாங்களா? ஒவ்வொரு கட்சியும் எப்படி செயல்படணுங்கிறது கட்சி தலைமை தான் முடிவு செய்யும். அதே போல அந்த உதயநிதி முன்னிறுத்தி இருக்கிறாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஓகே. அதே மாதிரி எடப்பாடி வந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு இருப்பவங்கள அவர் ஆதரிப்பாரு. நீங்க அவர் தலைமை எதிர்த்து நிக்கிறவங்களை எப்படி கட்சியில சேர்க்க முடியும்? அப்ப இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பட் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி
அதிமுக வந்து பலவீனப்படுத்தும் நினைக்கிறாங்க. பட் அது வந்து யாருக்கு பாதகமா அமையும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பாதகமா அமையும். ஏன்னா அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. நீங்க திமுக தேவைன்னு சொல்றீங்களா, அது போல அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதிமுக இல்லைன்னா அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா? விஜய் வந்து ஃபில் பண்ண போறாரு, இல்லை யார் ஃபில் பண்ண போறா? இப்போ ஃபில் பண்றதுக்கு இங்க ஆள் இல்லை. அந்த கட்சியை விட்டா வேற ஆப்ஷன் இல்லை. ஆனா இவங்க என்னன்னா தொடர்ந்து வந்து அதாவது எந்த அளவுக்கு திமுக வந்து பிஜேபியோடு அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டுமே காட்டி சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஒரு பக்கம் வாங்குறது. அதிமுகவும் உண்மையாகவே திமுக வந்து ஐடியாலஜி அடிப்படையில ஒரு நல்ல கட்சியாக இருந்தா அவங்க என்ன நினைக்கணும்? நீங்க பிஜேபியோட கூட்டணி சேராதீங்க அதிமுக அப்படின்னு சொல்லணும். ஆனா இவங்க வந்து புஷ் பண்றாங்க, அதிமுகவும் பிஜேபி கூட்டணியில் சேரணும்னு திமுக விரும்புறாங்க. அப்படி சேர்ந்தா நமக்கு வந்து கேள்வியே கேட்காம ஒரு 15% சிறுபான்மையினர் வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க. இதுதான் இவங்களோட ஐடியாலஜி, இவ்வளவுதான். அப்ப என்னன்னா சிறுபான்மையினருக்கு வந்து வேற ஆப்ஷன் இருக்காது, நமக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எதுவும் செய்யல. பட் அப்ப அவங்க வாக்குகள் எப்படி வாங்குறது? அப்ப திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தா தான் நம்ம அந்த வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு யுக்தியை வந்து திமுக கொண்டு போறாங்க. தொடர்ந்து அதை பரப்பி கொண்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை முறியடிக்கக்கூடிய விதமாக தொடர்ந்து பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வராரு. அவருடைய பிரச்சாரங்களும் தொடர்ந்து சக்சஸ் ஆயிட்டு வர்றதையும் நாம வந்து பார்க்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா திமுகக்கும் அதிமுகக்கும் தான் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்ற நிலையில இப்ப விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்காரு. சோ அவர் வர்றதுனால ஏதாவது மாறுதல் ஏற்படுமா சார் தேர்தல்ல? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் எப்போதுமே போட்டி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்திருக்கு. விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது கூட பாத்தீங்கன்னா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அப்போ வந்து கருணாநிதி அவர்கள்ட்ட போய் ஒரு செய்தியாளர் போய் கேள்வி கேட்கிறாரு. ஒரு கேள்வி கேட்கும்போது அது கருணாநிதி அவர்கள் பதில் சொல்றாரு, நீங்க இதை போய் எதிர்கட்சி தலைவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படிங்கிறாரு கருணாநிதி. யாரு? விஜயகாந்த். திமுக ஆளுங்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சி. விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. 33 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். திமுகவுக்கு எதிர்கட்சி அந்த சூழல் கிடைக்கல, 28 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சாங்க. அப்ப அந்த சூழல்ல கருணாநிதி அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது கருணாநிதி சொல்றாரு, எதிர்கட்சிகிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த செய்தியாளர் வந்து கருணாநிதி சொன்னாரு, சார் நீங்க தானே தேமுதிக சட்டமன்றத்தில் தான் எதிர்கட்சி, மக்கள் மன்றத்தில் நீங்க தானே எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கருணாநிதி அதை பாராட்டுறாரு, அந்த செய்தியாளரை பாராட்டினாரு. அப்ப என்னன்னா விஜய் அவர்கள் உண்மையாகவே யாருக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் எப்போதுமே போட்டி இருந்திருக்கு, இனிமேல் அப்படிதான் இருக்கும். விஜய் யாருக்கு போட்டியா இருப்பார்னா நிச்சயமா சீமான் அவருக்கு வேணா போட்டியா இருப்பார். அதிமுகவுக்கு போட்டியாக அவர் இருக்க மாட்டார். அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.